ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் அந்த நாட்டின் மக்களுக்கு பொது. அப்போதான் அது தேசம், அப்பதான் அது நாடு. காவிரியில தண்ணி தர முடியாதுன்னுட்டான். அவன் தரமாட்டான். அவன் நல்ல பணத்துக்கு பிறந்தவன் நாட்டாள்றான். அப்புறம் தரமாட்டான். ஐயா சுப்பிரமணிய சாமி கிட்ட கேக்குறாங்க, காவிரியில தண்ணி உங்களுக்கு காவேரி தண்ணி வேணுமா இல்லை தண்ணி வேணுமா? தண்ணி தானே வேணும். இந்த கடல்லேருந்து உப்பு நீக்கி தண்ணி உருவாக்குங்களே. இத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதுக்காக இந்த தகராறு போடுறதுக்கு இடத்துல வந்து கடல்லேருந்து தண்ணி எடுத்துங்களேன். அவ தரமாட்டா. இவர் தான் இந்திய பெருந்தேசத்தின் தலைவர். இவர் இந்திய இறையாண்மை காக்க பிறந்த தலைவர். அவ தரமாட்டா. நீ கடல் நீர்ல உப்பு எடுத்துட்டு பயன்படுத்திக்க. அதையே அங்கேயும் போய் சொல்லு. அவ மின்சாரம் அவ தரமாட்டா. நீங்க மின்சாரத்தை தயாரிச்சுக்க. அங்கே போய் சொல்லு. இந்திய இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேசுகிற தலைவர்களின் பேச்சு. அவன் தரமாட்டான். அப்புறம் எதுக்குடா நான் அந்த நாட்டில் இருக்கணும்? எது புல்லு புடுங்கிறதுக்காக இருக்கணும்? எதுக்கு இருக்கணும் இந்த நாட்டில்? மேகதாதுல அணை கட்டு வேணும் கனடா, சிறுவாணியில அணையை கட்டு வேணும் மலையாளி, பாலாற்றில் இருக்க அணையை கட்டி உயர்த்து வேணும் தெலுங்கு. நாங்க எங்கயா போறது? கேட்டா இந்தியா எங்கிட்டா இருக்கு? எங்கிட்டு எதுக்கு தண்ணி விடல? ஏன் இந்த மத்திய அரசு தலையிட்டு தீர்க்கல? காவிரியில் தொடர்ச்சியாக தமிழர்கள் கேட்கிற நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்தால் விளைவித்து விட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேற மாட்டான். ஆண்டுக்கு 3 போகம் வேளாண்மை செய்து கொண்டிருப்பான். நிலத்தை தரமாட்டான். பிறகு எப்படி பல ஆயிரம் ஏக்கர் பல லட்சம் ஏக்கர் கணக்கான நிலங்களை பறித்து மீத்தேன் எடுப்பது? அதனால் தண்ணி வரல. என் தம்பி சொன்ன மாதிரி ஆந்திராகாரன் கல்லணை பாலாறுல அணை கட்டுறாங்கிறேன். உனக்கு மண்ணலிமிக்கு தாண்டா நேரம் சரியா இருக்குது. அணை கட்டுறதை பத்தியா கவலை இருக்குது உனக்கு? பாலாற்றுல தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவன் மண்ணில பாலாற்றின் மணல் கிடைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கா. பரதேசி 33 கிலோமீட்டர் அரைமாநிலத்தில் ஓடுது. 22 தடுப்பணை கட்டிருக்கா. 222 கிலோமீட்டர் ஏமன்ல ஓடுது. நீ ஒரு தடுப்பணை கட்டலையே. உனக்கு பேச ஆறுகளை என்ன இருக்கு? எங்கப்பன் குடிகார, எங்கப்பன் திருட, எங்கப்பன் கொலகார, எங்கப்பன் சரியில்லைங்கிறதுக்காக அடுத்த விட்டு அப்ப நல்லா அவனை குறை சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன தகுதி இருக்கு? ஆற்றல் எல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருந்தால் மண்ணெண்ணி இப்படி விற்கிறது. கன்னடன் மேகதாதின் அணை கட்டுவான், மலையாளி சிறுவாணியில் அணை கட்டுவான், ஆந்திர தெலுங்கர்கள் பாலாற்றின் குறுக்கே 12 அடி தடுப்பணை உயர்த்தி கட்டுவான், தமிழன் எல்லாருக்கும் ஆத்து மணலை அள்ளிக்கொண்டே கொட்டுவான். இந்தா நல்லா கட்டிக்க என்று. இது ஒரு மானங்கட்ட ஒரு இனமாக மாறி நிற்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடிடும், நீர் ஓடாது. எப்படி இருக்கு நாடு? ஆனா நதி ஒன்னாகாது. எப்படி இருக்கு? ஒரு ஆக்கிரு நதி இணைச்சிரு. எல்லா நதியும் எங்கேயும் தடை இல்லை. இணைச்சிரு நதி ஏற்று. நீ அதை கொண்டு வந்துரு. இந்தியா ஒன்னா இருந்துட்டா நான் இந்த மரத்துல தூக்கல தொங்குறேன். சாத்தியம் இல்ல. நதி நீரை இணைக்கிறோம்னு பேசினா காவிரியை இணைக்க ஒத்துக்குருவானா? கன்னடன் கிளம்பிடுவான். முல்லை பெரியார ஒத்துக்கிற மலையாளி ஒத்துக்குருவானா? வாய்ப்பு இல்லை. அவனவர் வளங்கள் அவரவர்க்கே என்றால் தமிழனின் வளங்களும் தமிழனுக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் போராட்டத்தை தொடங்கினால் சுத்தி இருக்கிற எவனும் வர முடியாது.